ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் ஃபார் த அகாடமிக் இயர் 2024-25 சரிங்களா. ஸோ எஸ்ஐபி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 வீக் ஆர் 4 days வந்து நடக்கும்னு சொன்னாங்க இல்லைங்களா, 24 to 29 இல்லைங்களா. ஸோ அது வந்து நம்ம நேற்றே வந்து காலேஜ் ஓப்பனிங்லேருந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோவும் நான் கொடுக்குறேன். இது வந்து ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமை பற்றி ஒரு காமனாக எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க சரிங்களா. இது வந்து ஆடிட்டோரியமில் தான் நடக்கும். டேட் வந்து 19/6 உங்களுக்கு போனதும் வீடியோ என்ன நடக்கும் அப்படிங்கிறதோட அஜெண்டா தான் இது சரிங்களா. ஸோ அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19/6/2024 ஃபஸ்ட்டு வந்து இதோட அஜெண்டா தான், அந்த நாளோட அஜெண்டா தான் இது சரிங்களா. ஆஃப் அ டே தான் இருக்கும், அதுக்கு மேலே உங்களுக்கு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஃப் அ டேக்கு மேலே கண்டக்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ ஆஃப் அ டே தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனிங் ஆஃப் பிஎஸ்ஜி கேஷ் வீடியோ சரிங்களா. ஸோ இப்போ என்னென்ன நடந்திருக்கு காலேஜ் பற்றி வீடியோ வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக அது 15 minutes ஆர் 1 hour கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் பிரேக் விட்டுட்டு கூட ஆஃப் அ டே ஃபுல்லாக ஒன்லி ஆஃப் அ டே மட்டும் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு டே சரிங்களா. அடுத்தது பார்த்திங்களா நோ யுவர் காலேஜ் அட்ரஸ் பை பிரின்சிபல் லெகன்சி ஃபேக்ட்ஸு ஃபிகர்ஸ் ஆஃப் த காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 30 minutes வந்து பிரின்ஸிபல் வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்தெந்த ஹெச்ஓடிஸ் அப்படின்னு இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன வந்து இருக்குது, ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் ஃபெசிலிட்டிஸ் அந்தந்த காலேஜில் லைப்ரரி அது இதுன்னு நிறைய எக்ஸ்ட்ராலாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அது எல்லாமே. அப்புறம் சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் பை த ஹெச்ஓடி. ஸோ ஹெச்ஓடிஸோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து இந்த கிளாஸ் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த 1 week வந்து போயிருங்க. அப்போ தான் வந்து காலேஜை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரிங்களா. ஸோ இந்த அஜெண்டா கிடைச்சங்காட்டி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சுது. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு டே வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் நடக்கும். நீங்கள் நோட்டு பேனா எதுக்கும் வச்சுக்கலாம், எடுத்துகிட்டு போங்க. அதுக்கப்புறம் வேறு எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் தேவைப்படாது. உங்களுக்கு லைப்ரரி போய் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. லைப்ரரி தான் மெயின். ஏன்னா நம்ம அதிகமாக இருக்க போகிற இடம் அதுதான், கிளாஸ் ரூமை விட. ஏன்னா நோட்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் தான் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணுவீங்க. ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் மாதிரி இருக்காது, புக்கெல்லாம் தருவாங்கன்னு. நோட்ஸ் வந்து நீங்கள் தான் எடுப்பீங்க. சிலபஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ சிலபஸ் இருந்தாலும் லைப்ரரியில் போய் செக் பண்ணி பாருங்கள். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், எல்லோரும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து செமஸ்டர் கொஷின் பேப்பர், சிஏ கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு 5 பேர் பண்ணியிருந்தீங்க. 1000 பேரோ ஒரு 1500 பேரோ இந்த வருஷம் மட்டும் ஆட் ஆகிருக்கிறீங்க. ஆனால் யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி என்ன டிபார்ட்மெண்ட்னு சொல்லலை. சரி பரவாயில்ல, உங்கள் இஷ்டம் தான். நான் யார் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கான வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன் கொஷின் பேப்பரு. ஏன்னா ஒரு 10-20 பேர்த்துக்காவது இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் வந்து அதையே அப்லோட் பண்ணிடுறேன். கேம்பஸ் இன்டர்வியூ டீட்டெயில்ஸும் கம்மிங் அப் வீடியோவில் கிளியராக வந்து சொல்லிடுறேன். அடுத்தது எஸ்ஐபி அப்படின்னா என்ன, அதாவது ஸ்டூடெண்ட் இண்டக்ஷன் ப்ரோக்ராம்னால் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இன்னொரு சர்க்குலர் இருக்குது. அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதுல தான் அந்த வீடியோ எவ்வளோ இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரியும் சரிங்களா. நேற்றுக்கு போட்ட வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். எல்லாத்துக்குமே 19/6 வந்து காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள். ஓகே டியர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.